சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 9வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். தாவீது இப்படியாக ஆண்டவருக்கு பேர் சொல்லி அழைக்கிறான். எப்படின்னா, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, அப்படியெல்லாம் பேர் வைத்தவன் அற்புதமான ஒரு பேரை வைக்கிறான். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். இந்த சங்கீதத்துக்கு இந்த தலைப்பை வைத்தா மிக அருமையாக இருக்கும். மரண வாசல்களில் இருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆண்டவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கின்றார். நாம் மரணத்தினுடைய வாசல்களுக்கு அருகிலே சென்றாலும் கூட அவருடைய கரம் நம்மை காப்பாற்றும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை தூக்கி எடுக்கும்படியாக அது கடந்து வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 23ல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்னன்னா, சாதாரண இருள் அல்ல, மரண இருள். நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாதி என்கிறதான இருள் இருக்கிறது, கடன் என்கிறதான இருள் இருக்கிறது, பலவிதமான அவசியமற்ற போராட்டம் என்கிறதான இருள் காணப்படுகின்றது. நெருக்கங்களோடு பலவிதமான கண்ணீரோடு கூட இன்றைக்கு வாழுகிற மக்களை நாம் இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல பார்க்கின்றோம். ஆனா தாவீது சொல்லும் போது மரண வாசல்கள், அந்த மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். நான் மரண இருளினுடைய பள்ளத்தாக்கிலேயே நடந்தாலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆதலால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விழுகிறவனை தானே கர்த்தர் தூக்கி விடுறாரு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் தூக்கி விட்டுவாராம். அவரு தூக்கி விட்டுவாராம். நாமளா நிறைய டைம்ல குழந்தைகள் அதுவா விழுந்து எழுந்திருக்க முடியாத பொழுது தகப்பன் அல்லது தாய் தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த பிள்ளையை தூக்கி விடுகிறத பார்க்கிறோம். அதே போலதான் நீங்க எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழல்களின் நடுவிலே கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் என்னை சுற்றில வெளிச்சமாக இருப்பார். அதனாலதான் ஆண்டவர் ஆதியாகமம் 1ல பார்க்கிறோம், இருளிலே வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். நீ இருளினுடைய வாழ்வோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், எப்பொழுது ஆண்டவரை இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட உன்னுடைய படுக்கையிலே நீ காணப்படலாம். ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீ படுகிற போராட்டத்திலிருந்து, நீ படுகின்ற அவமானம் நிந்தனைகளில் இருந்து உன்னை தூக்கி விடும்படியாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தினுடைய வாசல்களிலே விவரித்து சொல்லும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நீ பாரும், நீ நோக்கி பாரும். இந்த உலகத்துல என்னை நோக்கி பார்க்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்மை நேசிக்கின்ற ஒரு நல்ல அருமையான தகப்பன் நமக்காக இருக்கின்றார்.
அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், நீ அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது அப்படின்னு சொன்னாரு. எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவங்களை பாதுகாக்க போதுமானவர். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நாம் என்ன செய்யணும்? சீயோனின் வாசல்களிலே நாம் கர்த்தரின் துதிகளை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். சங்கீதம் அந்த வசனத்தை பாருங்க, 9:1, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், அவருடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன்னு சொல்றாரு தாவீது. அதுல நல்லா கவனிங்க, மரண வாசல்களிலிருந்து நீங்கள் தூக்கிவிடப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, நீங்க முழு இருதயத்தோட கர்த்தரை தேடணும், முழு இருதயத்தோட கர்த்தரை நீங்க துதிக்கணும். சொல்ல சங்கீதம் 119, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். அவர் எப்படி தேடுறீங்க? அறகுறை மனதோடு கூட ஆண்டவரை தேடாதீங்க. வசனம் சொல்லுகிறது எரேமியாவுல, நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு சொன்னாரு. அறகுறை மனசோட ஆண்டவரை தேடாதீங்க, முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் சொல்லும் போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்துல வந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனா இருதயமோ தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. முழு இருதயத்தோட ஆண்டவரை துதிக்கிறோமா? முழு இருதயத்தோட ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோமா? முழு இருதயத்தோட கூட கர்த்தரை பாடுகிறோமா? முழு இருதயத்தோட கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கின்றோமா? அப்படின்னா இல்ல. அதான் ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோட, உன் முழு பலத்தோட, உன் முழு சிந்தையோட, உன் முழு ஆத்துமாவோட நீ அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுவாயாக. இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை அப்படின்னு சொல்றார். முழு இருதயத்தோட அவரை துதிங்க, அரைகர மனசோட ஆண்டவரை பின்பற்றாதீங்க. ஆலயத்துக்கு சென்று அப்படியே உங்களுடைய சிந்தனை எங்கேயோ இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிப்பதில்லை, ஆண்டவரை முழு மனசா ஆராதனை செய்வதில்லை. ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். சிந்தித்து உணருவான். அவர் சொல்றாரு, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நாம நினைக்கிறது மட்டுமல்ல, அதை நாம் விவரிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்ன அதிசயங்களை அவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல பாருங்க, எகிப்து தேசத்துல அடிமையா இருந்து அவர்கள் பார்வோனுடைய கையினாலே பல வருடங்கள், கிட்டத்தட்ட 430 வருடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அடிமைத்தனத்துல தவித்து முறையிட்டாங்க. கர்த்தர் அவங்களை விடுவித்து மோசே என்கிற ஒரு தலைவனை ஆண்டவர் அனுப்பி அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு முன்பாக அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போனார். ஏன் தெரியுமா? எடுத்த உடனே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகல. அவன் வாழ்க்கையில நிறைய போராட்டம்னா என்னன்னு தெரியணும், கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், துன்பம்னா என்னன்னு தெரியணும், நெருக்கம்னா என்னன்னு தெரியணும். தேவைகளின் மத்தியில நீ கர்த்தரை பற்றி கொள்ளணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக அவர்களை நெகேமியாவுல 9 பார்க்கிறோம், அவர்களை வனாந்தரத்திலே கர்த்தர் கைவிடவில்லை. எப்படிங்க? அவர்களை வனாந்தரத்துல கைவிடலையாம். ஏன் தெரியுமா? அவர் வனாந்தர பாதைகளை அற்புதங்களை செய்கின்றவர். ஆமென். என் வாழ்க்கை மாறாதா, செழிக்காதா, ஆசீர்வதிக்கப்படாதா, எப்போதும் நான் குறைவில் தான் வாழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தரை முழு இருதயத்தோடும் கூட நீங்கள் தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் வனாந்தர பாதையிலே உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். வனாந்தரத்தர வழி, அவாந்தர வழியில ஆறுகளை தேவன் உண்டாக்குவார். அங்க நம்ம வசனங்கள்ல பாருங்க, அந்த நெகேமியாவுல அவர்கள் வஸ்திரங்கள் பழசா போகலையாம்,
அவர்கள் கால்கள் வீங்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை ஒன்றும் குறைவு விடாதபடிக்கு பராமரித்து வந்தீர். எப்படிங்க? ஒன்றும் குறைவு விடாதபடிக்கு அவர் பராமரித்து வந்தார். ஆதியாமத்துல பார்க்கிறோம், தன்னுடைய தகப்பன் யாக்கோபை குறித்து சொல்லும் போது யோசேப்பு சொல்லாரு, நீங்க எல்லாரும் குடும்பமா என்கிட்ட வாங்க, அங்கே நான் உங்களை எகிப்துல ஒன்றும் குறைவு விடாதபடிக்கு பராமரிப்பேன். இந்த உலகத்துல ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்பி நீங்கள் முழு இருதயத்தோடும் அவரை பின்பற்றி வாழுவீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு பராமரிப்பது மட்டுமல்ல, மரண பரியந்தம் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, ஜனங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு போறாங்க. போகும் பொழுது தண்ணீர் இல்ல. ஐயோ, நாங்க இந்த 3 நாட்களும் தண்ணீர் இல்லாமல் நடந்து செல்லுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கண்மலையை பார்த்து, அந்த கண்மலையை அடி, அந்த கண்மலையை பார்த்து பேசு, அதிலிருந்து தண்ணீர் உண்டாகும் சொல்லி சொன்னாரு. அந்த கண்மலையை பார்த்து பாத்தீங்கன்னா மோசே பேச ஆரம்பித்த உடனே, கோலினாலே அடித்த உடனே தண்ணீர் என்ன செஞ்சு மலமளமளமளவன்னு அங்க வந்துச்சு. ஜனங்கள் எல்லாரும் அந்த தண்ணீரை குடித்தார்கள். எந்த தெய்வம் அப்படி செய்ய முடியும்? எந்த தெய்வம் அப்படி செய்ய முடியும்? 40 வருஷங்கள் தேவ தூதர்கள், வானத்துல இருக்கிற தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவினால கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை போஷித்தார். குட்டியோனா இருந்த பிள்ளைகளுக்கு வஸ்திரம் பழசாகல. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பிள்ளைகள் வளர வளர 40 வருடங்களும் மனாந்தரத்துல வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர்களுடைய கால்கள் வீங்கல, அவருடைய பாதரட்சைகளின் பார்கள் அருந்து போகல, அந்த பாதரட்சை பழசா போகலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வசனத்தை பாருங்க, அதான் தாவீது சொல்லாரு, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். என்னது? நம்முடைய மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா, நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளே இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. சினிமா பார்க்கிறதுனாலே மகிழ்ச்சி வராது, மதுபானம் பண்ணுகிறதுனாலே மகிழ்ச்சி வராது, தவறான வழிகளிலே நடப்பதினாலே மகிழ்ச்சி வராது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. அவர் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நீங்க நிறைவாய் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாருன்னா அவர் விரும்புகிறார். இயேசுக்குள்ள இருந்த அதே மகிழ்ச்சி, இயேசுக்குள்ள இருந்த அதே சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. பிலிப்பியர் 4:4 பார்க்கிறோம், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேல சொல்லப்பட்டிருக்கு, always rejoice in the Lord. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பது உங்கள் பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பதுதான் உங்க பலன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவனுடைய புள்ள பரிசுத்த ஆவிக்குள்ளே மகிழ்ந்து களி கூற வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே எப்போதும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்க. அவர் சொல்லும் போது ஆபகுக் சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடிகள்ல பழம் உண்டாகாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், மந்தையிலே ஆடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். இதே சொல்றாரு பாருங்க, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். என்னுடைய மகிழ்ச்சி அத்தி மரத்துல இல்ல, ஆடுகள் இல்ல, மாடுகள்ல இல்ல, வயல்கள்ல இல்ல. என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம்
அதிக சந்தோஷத்தை கர்த்தர் என் இருதயத்திலே தந்தார். தானியத்தால வரக்கூடிய மகிழ்ச்சி இல்ல, திரவியத்தினால வந்த மகிழ்ச்சி அல்ல. கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமானது. அது நம்மளை விட்டு என்னைக்குமே மாறாதது, எடுபடாதது. அதனால கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. உண்மையில் மகிழ்ந்து களி கூறுவே. வாசிங்க பாருங்க, 9வது வசனத்துல பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே, அப்ப ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, நெருக்கப்படுகிற காலம் ஒண்ணு இருக்கு. யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலத்துல நான் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்றாரு. அதனால பிரசங்கில சொல்லிருக்காருல்ல, புலம்ப ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. பாத்தீங்களா? தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் ஐயா. உனக்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை பராமரிப்பதற்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். மனுஷனை தேடி ஓடாத, போலீஸ் ஸ்டேஷனை தேடி உன் பிரச்சனை நீங்கிறதுக்காக ஓடாத, நீதிமன்றங்களை தேடி, கோர்ட்டை தேடி உன் பிரச்சனை தீர்க்கும்படியா ஓடாத. கர்த்தர் தான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. கர்த்தர் மட்டும்தான் உன் பிரச்சனைக்கான வழி. சிறுமைப்பட்டவன், இன்னொரு வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்படுகிறீர்களா? துன்பத்திலே வாழுகிறீர்களா? பிரச்சனை மாறலையா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. நெருக்கப்படுகிற காலங்களிலே அவருடைய உதவியை நீங்க எதிர்பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அடுத்த வார்த்தையில் அதைத்தான் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடி பாரு. இதுவரையில் யாரையோ தேடி பார்த்துட்ட மனுஷர்களை ஆண்டவரை தேடி பாரு, கைவிடப்பட மாட்டார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் எவ்வளவு அழுத்தமா, உறுதியா, நிச்சயமா, ஆணித்தரமா சொல்றார் பாருங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடி பாரு. உனக்கு வேலையில வருமானம் வரல, உனக்கு வேலையில உயர்வுகள் இல்லையா, உன் குடும்பத்துல நீங்காத பொருளாதார பிரச்சனையா, சோர்ந்து போகாத. கர்த்தரை தேடி பாரு. கர்த்தரை தேடு. ராகேலுக்கு தனக்கு பிள்ளை இல்லை என்ற சூழ்நிலை வந்த பொழுது யாக்கோபு தன்னுடைய கணவனோடு கூட போராடுகிறார். எனக்கு பிள்ளை கூடும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொல்லி போராடுகிறார். புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவன் சொன்னா, நான் தேவனா, கர்த்தர் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறா அப்படின்னு சொன்ன வாக்குல ராகேல் போய் கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனின்னா. அங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வருடம் மலடாக இருந்தால் கடைசியா என்ன பண்ணா? ஆண்டவரிடத்துல போய் இருதயத்தை திறந்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி விட்டார். கர்த்தர் பார்த்தாரு, என்னை தேடி வந்த இல்லையா, உனக்கு சாமுவேலை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
ராகேலுக்கு ஆண்டவர் யோசேப்பை கொடுத்தார், பென்யமீனை கொடுத்தார். அது மாதிரி கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்மை அறிந்தவர்கள் உம்முடைய நாமத்தை நம்பி இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை நீ நம்பி இருந்தீன்னா இந்த உலகத்துல அதை விட உன்னத பாதுகாப்பு வேற எதுவுமே கிடையாது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய வசனம் சொல்லப்படும் போது நீங்க எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தை கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை போய் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. மனுஷகுமாரன் அவர் சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வாராம்? இயேசு ஆமா அறிக்கை பண்ணுவாராம் தூதர்களுக்கு முன்பாக. ஆனா நீங்க மனுஷருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, அவருடைய நற்செய்திய, அவருடைய சுவிசேஷத்தை, அவர் உனக்கு செய்கிறதான அதிசயங்களை சொல்லாம போனீங்கன்னா அவரும் ஒரு நாள் உன்னையும் மறுதலிப்பார். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய வேத வசனத்துல தான் பார்க்கிறோம், அவர் அதிசயங்களை விவரிச்சு சொல்லுங்க. மரியாள் சொல்றார், என் ஆத்துமாவுக்கு அவர் செய்ததை நான் சொல்லுவேன். உங்க ஆத்துமாவுக்கு என்னெல்லாம் செய்யறாரு அதை சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க, 12வது வசனத்துல, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதல் அவர் மறக்கவே மாட்டார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு தெரியாததும் நீ அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா நம்ம கூப்பிடுகிறோமா அப்படின்னு கேட்டா கூப்பிடவே மாட்டோம். நேரத்தை படைத்தவருக்கு, நேரத்தையே கொடுத்தவருக்கு நேரத்தை கொடுக்க மாட்டோம். செல்போன் பார்க்க டைம் இருக்கு, டிவி பார்க்க டைம் இருக்கு, வேலை செய்ய டைம் இருக்கு, சாப்பிட டைம் இருக்கு, தூங்குறதுக்கு டைம் இருக்கு. ஆனா ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, கர்த்தரை தேட, கர்த்தரோடு சஞ்சரிக்க, கர்த்தரோடு உறவாட நமக்கு டைம் இருக்கா, நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப இதுக்கு பதில் சொல்லுகிறவர்கள் ரொம்ப வெகு சிலரா இருக்கிறாங்க. அது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 17வது வசனத்தை படிங்க. இங்க என்ன பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார், ஆனா துன்மார்க்கனோ அவர் நம்முடைய கூப்பிடுதலை மறக்க மாட்டாரு. ஆனா தேவனை மறக்கிற ஜனங்களை, என்னது துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார். நரகம் மனுஷருக்காக உண்டாக்கப்படவில்லை. கர்த்தர் ரொம்ப கெட்டவர் இல்ல, அவர் நல்லவருக்கெல்லாம் மகா நல்லவர். அவர் எதுக்காக நரகத்தை படைத்தார்னா பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். மனிதன் தான் பரலோகத்தையோ நரகத்தையோ அவன் தெரிந்து கொள்ளுகிறான். அவனுடைய மனசாட்சி அவன் தவறு செய்யும் போது இது தவறு, இது செய்யாத, இது பாவம்னு சொல்லி காட்டுது. அதையும் மீறி அவன் தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது அவன் தன்னை தானே குற்றவாளியாய் தீர்த்துக் கொள்ளுகிறான். ஆக்கினைக்கு எதுவாக தன்னை தீர்த்துக் கொள்ளுகிறான். ஆனா ஆண்டவரிடத்துல வந்தா எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அடைக்கலம் உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா, கர்த்தரை மறப்பீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி எப்படி என் ஜனங்களுக்கு என் வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன்,
அது அந்நிய காரியமா எண்ணுனாங்க, என்னையோ மறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீ என் வேதத்தை மறந்த, நான் உன் பிள்ளைகளையே மறந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன செய்ய? அதனால தேவனை மறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, தேவனை இந்த உலகத்துல நீங்கள் மறக்கிற ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். அவரை மறக்காதீங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சீங்கன்னா ஒரு நாள் நீங்க கெட்டு போக மாட்டீங்க. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. எளியவன், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற எளியவன் என்றைக்கு மறக்கப்பட மாட்டான். அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நான் நம்பி வந்தேயா, நான் கெட்டு போனேயா அப்படின்னு இந்த உலகத்துல ஒருவனும் சொல்ல முடியாது. ஆமா, ஆண்டவர் சொல்லாரு, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவைகளை எனக்கு தந்த பிதா பெரியவராய் இருக்கிறார். அது ஒண்ணுமே கெட்டு போகாது. என் கையில இருந்து அதை ஒருத்தனும் பறிச்சுக்கிற முடியாதுன்னு சொல்றாரு. நம்மெல்லாம் உண்மையாவே சொல்றேன், கேடலும் கேடுகட்டவர்கள். ஆனா கேடலும் கேடுகட்ட நம்மள கர்த்தர் பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி தன் சொந்த ரத்தத்தை நம்ம மேல ஊற்றி நம்மை கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாக சொந்த ஜனமாய் மாற்றி ஜீவ புத்தகத்திலே ஆண்டவர் பேர் எழுதி நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்கும்படி உங்களை ஆண்டவர் அழைக்கின்றார். ஹல்லேலூயா. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. என்னுடைய 15 வயதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு வரைக்கும் என்னை அழைத்த என் ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆகாரத்துக்கு நான் இறந்து திரியும்படியாக ஆண்டவர் என்னை விடவில்லை. நல்ல வஸ்திரங்களை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, தேவைகளை ஒவ்வொரு நாளும் அற்புதமான விதத்திலே ஆண்டவர் சந்தித்து, ஊழியத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இன்றைக்கு வரைக்கும் மிக அதிசயமாய் நடத்துகிறார். ஏன்னா நான் விசுவாசிக்கின்ற கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நான் என் வாழ்நாள்ல நான் ருசித்திருக்கிறேன். அதனால அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சா ஒரு நாள் மறக்கப்பட மாட்டீங்க. உங்க முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. நீங்க கைவிடப்பட மாட்டீங்க என்ற நல்ல செய்தி இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வீட்டுல போய் சங்கீதம் 9வது அதிகாரத்தை வாசித்து தியானித்து கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட நீங்கள் துதித்து மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். அதான் அங்க சொல்லாரு, ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த பூமியின் நடுவில் அவர் மிகவும் பெரியவராக இருக்கின்றார். அவரை பற்றி கொள்ளுவோம், அவரை முழு இருதயத்தோடு கூட நேசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நாம் தியானித்த இந்த சங்கீத பகுதியின்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.